விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लुली। आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वरदराज वक्लुली का पॉडकास्ट ये कहना है। வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஜய் வரதராஜின் ஓக்கலுளி. ஆஃப்டர் ஒரு 4 வாரம் இருக்குமா, 25 நாள் 26 நாள் ஆயிடுச்சுன்னு டெய்லி மீம்லாம் போட்டு திட்டிக்கிட்டு இருந்தாங்க. திட்டட்டும், பரவாயில்ல. ஒருத்தன் என்ன சொன்னால், அண்ணே நீ ஷூட்டிங் போறியேன்னு நான் வாழ்த்தினேன், ஆனால் இனிமேல் போகாதண்ணே, ஏன்னா எனக்கு பாட்காஸ்ட் வர மாட்டேங்குது அப்படின்னு செம்மையாக அமைச்சிருந்தான். எவ்வளோ ஒரு சுயநல பேயாக இருந்தானா, பாட்காஸ்ட் வரல, ஷூட்டிங் போகாதன் வரைக்கும் ஒருத்தன் கருவான் வரைக்கும் ஓக்கலுளி அன்பு எனக்கே அப்பா போயிடுச்சு. அதனால் பரவாயில்ல. ஏன்னா இதை மனசார பேசணும். நான் பாட்டு வேலையாக இருந்துட்டு வரேன், தூங்குறேன், திருப்பி போகிறேன், தூங்குறேன், உட்காந்து பேசணுமேனு பேசினாலும் நல்லா இருக்காது. குட்டியாகவும் போட முடியல, பாட்காஸ்ட் மனசு வரல. சரி, இப்போ நானே கம்பல்சரியாக ஆப்பை ரெக்கார்டிங் ஆப் ஆன் பண்ணி ஏதோ பேசலாம்னு சொல்லி அமுக்கிட்டேன். என்ன பேசப்பட எனக்கே ஐடியா இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். நன்றி. டப்பிங் போயிட்டுருக்கு, ஷூட்டிங் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, எடிட்டிங் முடிஞ்சிருச்சு, டப்பிங் போயிட்டுருக்கு. கொஞ்சம் நாளில் இதெல்லாம் அப்டேட்லாம் சொல்கிறேன். எல்லாம் ரொம்ப ஹாப்பி, நல்லா வந்திருக்கு, நல்லபடியாக வரும். படம் பார்த்துக்க எப்போ வரும்னு கேட்டுட்டு இருந்தீங்க. அது எல்லா படமும் லைனில் நிற்கிது, என் கூட வந்த படமும். ஸோ அதுக்கான தேதியும் வரும். இப்போ இந்த வயசில் என்ன ஆயிடுச்சுன்னா, அப்படியே ஜாலியாக அப்படியே ஃப்ளோலே போவோம். நான் ஷூட்டிங் முடியுது, கடைசி நாள் எல்லோரும் செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணுறாங்க, கமான்றாங்க. எனக்கு அந்த ஒரு சந்தோஷமே வரல. சந்தோஷம் வரலன்னா இன்னும் எதாவது பிரச்சனை ஆயிடுமோ, இது தொடருமா, ஏன்னா எல்லாமே நல்லா நடக்குதே. ஏன்னா நிறைய விஷயம் எதிர்பார்த்து அது நடக்காமல் போய் மனசு இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, ஏதோ ஒன்று ஹாப்பியாக நடக்குதுன்னா இது கண்டினியூ ஆகுமா அப்படின்னு மனசு யோசிக்குது. அதனால் இப்போ எல்லாத்தையுமே நியூட்ரலாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என் பாடி ரொம்ப சந்தோஷப்பட்டுறாத, அதை கஷ்டப்படுவேன், ரொம்ப கவலைப்படாத, இதுவே பெருசு, இப்படி ஒரு 0 லெவலில் நிற்கிது. லெஃப்ட்டும் ரைட்டும் போகாமல், எக்ஸ்ட்ரீமாகவும் போகாமல், கம்மியாகவும் போகாமல், நடுவில் நின்று பார்க்குது. இது அந்த வயசுக்கான ஒரு ஃபீல்னு கூட வச்சுக்கலாம். நல்லா தான் இருக்குது. மற்றபடி இல்லையா போகுது, டிஸ்கார்டு நல்லா போகுது. டிஸ்கார்டில் அடிக்கடி உட்காந்துருப்பேன், ஃபாலோவர்ஸ்லாம் ஃபேன்ஸ்லாம் பேசுவாங்க, அங்கே சேட் நடக்குது. நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன், டிஸ்கார்ட் லிங்க் உள்ளே வாங்க வர்றவங்களாம் நான் அடிக்கடி இன்ட்ராக்ட் பண்ணுவேன், என் கூட பேசலாம். அவங்களுக்குள்ளே ஃபேன்ஸ்குள்ளே வாய்ஸ் சேட் பேசிப்பாங்க, மீம் ஷேர் பண்ணிப்பாங்க. தனி வேர்ல்டு, அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சண்டை சங்கடம், டைரக்டர்னால் அது பெரிய சாபம். ஒரு டைரக்ஷன் பண்ணுறவங்கிறவங்க ஒரு உலகத்தை க்ரியேட் பண்ணி அவன் அதை கண்ட்ரோல் பண்ணணும். நினச்ச உலகத்தை உருவாக்கி வெளியில் கொண்டு வர வரைக்கும் அவன் கையில் அந்த உலகம் இருக்கும். ஸோ உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் அவன் தான் கட்டுப்படுத்தணுங்கிற வார்த்தை கூட வச்சுக்கலாம். சண்டை வரும், கோச்சிப்பாங்க, என் பக்கம் தவறு இருக்கும், அவங்க பக்கம் தவறு இருக்கும், எல்லார் பக்கமும் தவறு இருக்கும், எல்லா ப்ளேமும் என் மேலே வரும். ஸோ அந்த ஒரு பை விஜய் வரதராஜ் அப்படின்னு போடுறதுக்குள்ளே உயிர் போயிட்டு உயிர் வரும். ஆனால் ஆசைப்பட்டு தான் இந்த ஆர்ட் ஃபார்மை நான் எடுத்தேன். ஒரு ஃபோட்டோகிராஃபியோ, ஒரு போயட்டோ, ஒரு பெயிண்டரோ படக்குன்னு முடிஞ்சு ஆர்ட்டை கொடுத்துருவான். ஆனால் சினிமா எடுக்கிறவன் அந்த விஷயம் வெளியே வர்றதுக்கே 1 வருஷமாவது ஆகும் மினிமம். இந்த கதையை நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினேன், 8 வருஷம் முன்னாடி எழுதி, ரொம்ப பழைய கதை. எப்போ யோசித்த கரு எப்போ வருது பாருங்கள், விதையாக வருது, மரமாகுது பாருங்கள். இவ்வளோ டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஒவ்வொருத்தக்கிட்டேயும் சொல்லணும், எல்லாருக்கிட்டேயும் எனக்கு என்ன வேணும்னு சொல்லணும், கேட்டு வாங்கணும், கெஞ்சணும், சண்டை போடணும், அழுவணும், நிறைய இருக்குது. வாங்கி முடிச்சு ஒரு போர்க்களம் போகிற மாதிரி தான் தினமும் அப்படிம்பாங்க. நானும் இல்லை, ஹாலிவுட்டில் பெரிய பெரிய டேரக்டர் யாரை கேட்டாலுமே இது ஒரு போர்க்களம் தான் ஒவ்வொரு நாளும். அது ஒரு தனி வாழ்க்கை. அது போய் பார்த்துட்டு முடித்தாச்சு. வேறு என்ன, புக்கு படிக்க டைமும் இல்லை. ஏன்னா எடிட்டிங்கு, டப்பிங்கு, ஷூட்டிங்கில் நாள் ஓடிடும். ஃபேஸ்புக்கு போஸ்ட்டு போகிறதோட சரி. நம்ம இதெல்லாம் இருக்காங்க, நம்ம ஷிஃப்ட் எடிட்டிங் பண்ணுறான், பசிகும்லா டீம் இருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டருங்க ஷாஜன், கவிதா, செல்வா, கிருஷ்ணபிரசாத், அஜய், வினோத், சந்தோஷ், இவங்கெல்லாம். அப்புறம் ஜாக் கேமராமேன். அப்புறம் நம்ம ஷிஃப்ட் எடிட்டர், மியூசிக் பாலமுரளி பாலு. அப்படியே ஜாலியாக போகுது. நான் சொல்கிறது, படம் வர்றதுக்கு முன்னாடி அடுத்த படம் வர்றது லக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, ஓகே நல்ல திறமையான பையன் போல், படம் வர்றதுக்கு முன்னாடி அடுத்ததும் கொடுத்துட்டாங்க அப்படின்னு நல்லபடியாக பேசுவாங்க.
இது எனக்கு ஒரு நல்ல விஷயம்னு வச்சுக்கலாம். பட்ட கஷ்டத்துக்கு ஒரு ஆறுதல்னு வச்சுக்கலாம். இந்த ஒரு ஷூட்டிங் நான் போய் முடித்தது அப்படின்னு பார்க்குறேன். வீட்லேயும் கொஞ்சம் ஹாப்பி. பரவாயில்லையே, ஏதோ ஒன்று போதேடா. ஏன்னா கண்ணை மூடி கண்ணை திறந்து லாக்டவுனில் தூங்கிட்டு இருக்கிற டைமில் ஒரு விஷயம் எடுத்து முடிச்சிட்டேன்ல, அது அடுத்த மாதம் வந்துடும். சீக்கிரம் கொண்டு வந்துடுவாங்க பெருசாக ப்ரமோட் பண்ணி. எதில் வருது என்ன வருதுங்கிறத நான் பொறுமையாக அஃபிஷியலாக சொல்லும் போது சொல்லலாம். மற்றபடி டெம்பிள் மங்கீஸ் தான் எல்லாம் ஜாலியாக போயிடுச்சு. நேத்தா யுவன் சங்கர் ராஜா பிறந்தநாள் போட்டு போஸ்டெல்லாம் போட்டு தள்ளி எல்லாம் அடித்து நவுத்துனாங்க. எனக்கு உங்களுக்கு தெரியும், இவன் தான் தெரியுமே, என் கதை காதல் கொண்டையிலேருந்து இவன் ஆரம்பிக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி அவனை மொதப்படம் அரவிந்தன் பார்க்கும்போதே எனக்கு என்ன புதுசாக இருக்கே சவுண்டு, யார் அதுன்னு பார்க்கும்போது தான் யுவன் சங்கர் ராஜா அப்படின்னு தெரிய வந்தது. சென்யோரிட்டா சென்யோரிட்டா சூர்யா ஜோதிகா படம் பேர் மறந்துச்சு, வசந்த டைரக்ஷன். அதிலே தெரிஞ்சுது இவனுக்கெல்லாம் என்ன ஒரு பிரச்சனைனா, என் அப்பாவோட அந்த டியூனிங்கை விட்டு வெளியே வரணும். கார்த்திக் ராஜாவால் அது முடியல. அப்பாவோடவே வளர்ந்துட்டார் போல், அதை ஒட்டிக்கிச்சு. இவன் தனியாக அதில் அந்த அப்பாவோட பேர் விட்டு உடச்சிட்டு வரதே முதல்ல பெரிய விஷயம். அந்த விஷயத்தில் யுவன் ரொம்ப பிடிக்கும். எந்த ஒரு யுவன் பாட்டுமே ராஜா பாட்டு மாதிரி இருக்குதுன்னு உங்களால் சொல்லிடவே முடியாது. ஏன்னா இசையில் வந்து ராஜாவோட பங்களிப்பு பெருசு. அவரை தாண்டி ஒருத்தவங்க வரும்போது தான் நம்ம ஒரு ஜீனியஸ்னே சொல்கிறோம். அந்த இடம் ரகுமான் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, ரகுமான் உழைக்க வேண்டியதாக இருந்துச்சு. சவுண்டிங்லேருந்து எல்லாமே மாற்றினா தான் ராஜா விட்டு வெளியே வர முடியும். அந்த டைமில் சங்கர் போஸ் போராடினார், சந்திரபோஸ் போராடினார், சங்கர் கணேஷ் போராடினாங்க, யாரோ வந்தாங்க. மரகதமணி, பாகுபலி போட்டெல்லாம் அழகனுக்கெல்லாம் போட்டால் நிறைய போராடினாங்க. ஆனால் அடித்து நவுத்துனதுன்னா ரோஜா ரகுமான்லேருந்து தான். எல்லாமே மாற்றணும் ராஜாவை தாண்டி நீங்கள் வரணும்னா. அதுக்கடுத்து யுவனால் அதை பண்ண முடிஞ்சது. நிறைய மெசேஜ் ஓக்கல் வழி கேட்டுட்டு இன்ஸ்டாகிராமில் 2 லைன் 3 லைன்லாம் வராது, பக்கம் பக்கமாக வரும். அது கூட ரோட்டில் ஒரு பையன் பார்த்துட்டு ஓக்கல் வழி ஃபேன் 2-3 முறை டப்பிங் முடிச்சுட்டு வெளியே நிற்பேன், கேபுக்கு நிற்பேன். வர்றவங்களாம் ஓக்கல் வழி கேட்பேன்னு சொல்லும் போது அவ்வளோ ஹாப்பி. டெம்பிள் மக்கீஸ்லாம் கூட விட்டுறாங்க, ஓக்கல் வழி கேட்பேன் பிரதர், அடுத்து கண்டிப்பாக போட்டுருங்க. பரவாயில்லையே, ஏதோ ஒரு பெருசாக பண்ணிகிட்ருக்கோம் போலையே. என்ன தெரிஞ்சதுன்னா, யாராக ஒருத்தன் பேசுகிறானே நமக்கு அப்படின்னு தனியாக இருக்கிறவங்க இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பொறுமையாக தெரிய ஆரம்பித்தது. தனிமை பாட்காஸ்ட்டாக இருக்கட்டும், எரியும் நெருப்பு பாட்காஸ்ட்லாம் ரொம்ப தனிமை பாட்காஸ்ட்டுக்கு எனக்கு அவ்வளோ மெசேஜ் நீ அப்படியே சொல்கிறேனே எப்படின்னு நாங்கள் நான் ஒன்றும் ஆராய்ச்சி பண்ணிடலான்னு சொல்லலை, நானே ஒரு இன்ட்ரோ விட்டுறேன் முதல்ல, அப்புறம் தான்டா வெளியில் டெம்பிள் மங்கிலாம் அப்படின்னு சொன்னேன். என்ன தனியாக இருக்கிற வாழ்க்கை அந்த தனிமைங்கிறது நீங்கள் தனியாக ஒரு இடத்துல இருக்கணும் தேவையில்லை. 1000 பேர் இருந்தாலும் நீங்கள் தனியாக தான் இருப்பீங்க, அதுதான் தனிமை. அது நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். திடீர்னு அமுங்கும், திடீர்னு எல்லாம் ஹாப்பியாக போயிட்டுருக்கோம், படக்குன்னு அப்படியே அந்த லோன்லினஸ் அப்படியே வந்து நெஞ்சில் மெதுவாக அமுக்கும். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, என்னடா நடக்குது, ஏன்டா இப்படி, அது எதுக்கு வருது, ஏன் வருது, என்ன ரீசனுக்காக வருதுன்னு ஒரு இழவும் புரியாது. அது கொஞ்சத்தில் ஓடிடும். நான் சொல்லியிருந்தேன், பாட்டு கேட்பேன், படம் பார்த்துருவேன், பேசுவேன். தியானம்லாம் பண்ணால் இன்னும் உள்ளே போயிடும். அதனால் கொஞ்சம் வெளியே வச்சுப்பேன், வம்புக்குனே வெளியே வச்சுப்பேன். ஃபேக்காக எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருப்பேன், அதில் நீங்களும் பண்ணியிருப்பீங்க. திருப்பி அனிமி பார்க்க ஆரம்பிக்கிறேன், நருட்டோ, அப்புறம் கெங்கனசுரா, பாக்கி ஹஜினோனோ, இப்போது பாக்ஸிங் அனிமி அப்படின்னு சொல்லிட்டு சர்பேட்டா பார்த்தேன். சர்பேட்டா வந்து என்ன சொல்கிறது, ரஞ்சித் வந்து அடுத்தடுத்த படத்தில் வந்து அடுத்த லெவல் போகிறாரு அப்படின்னு தெரியுது. ஏன்னா புதுசாக பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தமிழ் மஞ்சுடிஸா நிறைய பேர் ஒரு 2 படத்தில் அவங்கள ஜீனியஸ்ன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ஜீனியஸ் தன்மையை அவங்களோட இமேஜை காட்டிக்கிறதுல இருந்துட்டாங்க தவிர படத்தில் காட்டலை. சில பேர்லாம் இன்டர்வியூ பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, படம் எடுக்கிறத விட்டுட்டாங்க. ஆனால் ரஞ்சித் அதிலலாம் கலந்துக்கிறது இல்லை. ஒவ்வொரு ஒர்க்கும், ஒவ்வொரு ஆர்ட்டும், ஒவ்வொரு படைப்பும் முந்தினதை விட அடுத்த ஸ்டெப்பில் தான் இருக்குது. அதில் சர்பேட்டா வந்து அடுத்த லெவல். இன்னொன்று ரஞ்சித்தோட அரசியலாக இருக்கட்டும், கருத்தாக இருக்கட்டும், முன்வைக்கிற விஷயமாக இருக்கட்டும், இந்த ஒரு ப்ரீச்சினஸ்மாங்களா அது இருக்காது அவர்கிட்ட. முதல்ல தெளிவாக ஒரு கதை வேலை செய்யணும். அந்த படம் பார்க்கும்போதே சொல்லுற விஷயம் அடியில் அப்படியே மெலோடியாக மெதுவாக ஓடும், பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி. சில படத்துலலாம் விஷயத்தை ஹீரோ வந்து கிளாஸ் மாதிரியே எடுத்துருவாங்க. அங்கே ஜனங்களுக்கு என்னடா அறுக்கிறான்னு இருக்கும். ஏன்னா அவன் வர்றது ஒரு கதை பார்க்க தான். ஒரு 150 ரூபா காசு கொடுத்து சேரில் உட்காடுறான்னா கருத்தெல்லாம் பார்க்க வரல, அவன் கதை பார்க்க வரான். சரி, என் வாழ்க்கை தான் நாரி போயிருக்கு, நீங்களா அது என்ன சொல்கிறீங்கன்னு பார்ப்போம் அப்படி. அது ரஞ்சித் வந்து ரைட்டிங்கில் தெளிவாக இருக்கும் பொழுது அரசியலை தூக்கி பின்னாடி மெதுவாக சொருகிடும், வாழைப்பழத்தில் ஊசி வைக்கிற மாதிரி. அது நமக்கு அழகாக வேலை பார்த்துருது. சர்பேட்டாவில் ரொம்ப அழகாக ப்ராப்பரான ஒரு ஸ்போர்ட்ஸ் பாக்ஸிங் ட்ராமா.
அதில் நல்லாயிருக்கும். ஒரு ஹீரோ ரைஸ் ஆகிறான், ஆர்யா ரைஸ் ஆகிறான். ஆனால் அந்த டைமில் மாஸ்டர் டவுனில் இருப்பார். சீனில் இருந்தே சர்பேட்டா தோக்குது. பெரிய மாஸ்டர்கிட்ட போய் ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி தான் பார்த்துருப்போம். அங்கே மாஸ்டருக்கே அங்கே மரியாதை இல்லை. நல்லா இருந்த மாஸ்டர் கஷ்டத்தில் இருக்கும்போது கபிலன் வரான். அது நல்லா இருந்துச்சு. இன்னொன்று ஆப்போசிட் பரம்பரைன்றாங்க, பெரிய ஆள்றாங்க. யாரும் பெரிய ஆள் மாதிரியே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே நார்மல் வேலைக்கு போய்ட்டு இருக்கிற சராசரி வீட்டில் இருக்கிற மாதிரி அந்த ஒரு ரிச்னஸ்ங்கிறதே இருக்காது. எல்லாருமே அன்னன்னைக்கு வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் பரம்பரை அந்த கெத்து மேட்ச்சு ரிங்குன்னு அந்த மானத்தை தூக்கி என் பரம்பரையில் வைக்கிறேன்னு கேட்குற மாதிரி தான். அவன் ஆப்போசிட்டில் இருக்கிற அவருமே ரொம்ப சிம்பிளாக தான் இருப்பார். ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரொம்ப நார்மலாக இருப்பாங்க எல்லாருமே. ராமன் கேங் வேறு, அது விடுங்க. அதெல்லாம் பார்க்கும்பொழுதுலாம் எப்படி இருந்திருக்கிறாங்க. கடைசி ஃபோட்டோஸில் உண்மையான பாக்ஸஸோட ஃபோட்டோஸ்லாம் வரும். அதெல்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு. அந்த ஆள் ரஞ்சித் கிட்ட ஒரு கோபம் இருக்குது, ஒரு வலி இருக்குது. நான் இவ்வளவு கதைகள் நான் சொல்ல வேண்டியது இருக்குங்கிற ஒரு தேவை ஒன்று இருக்குது. சில டேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று எடுத்துட்டேன், அடுத்து எனக்கு ஸ்டோரியே வரல, ஐ வாஸ் சர்ச்சிங் ஃபார் ஸ்டோரிஸ்ன்றேன். என்ன சர்ச்சிங் ஃபார் கதைன்ற என்ன அர்த்தம்? நீ அதுக்கான வாழலான்னு அர்த்தம். நீ வாழ்ந்துருந்தால் உனக்கு கதை தெரிஞ்சிருக்கும். உனக்கு ஒரு சொல்ல வேண்டிய ஒரு கோவம் இருந்துச்சுன்னா கதை இருந்திருக்கும். ஹிட்டு கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியல, இப்படி ஜாலியாக இருந்துச்சு சொல்லுவோம். கோவமயிராக வரும். என்ன ஒரு ஆர்டிஸ்ட்கிட்ட கதை இல்லைன்னு எப்படி சொல்லலாம்? இல்லை கதை இல்லையா நான் சொல்லுங்கள். நீ கேட்குற அத்தை பேட்டும் சொன்னால் நீங்கள் ஒரு 10 கதை சொல்லுவீங்க. வாழ்க்கையில் நடக்காத விஷயமா என்ன? நடந்த வழி அவமானம் கோத்தம் எடுத்து போட்டாலே ஒரு 50 கதை வந்து உட்காரும். ரஞ்சித்துக்கிட்ட சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறா தான் டக்கு டக்கு டக்குன்னு அடுத்த படம் வருது. அந்த ஒரு தேவை அவர் நிறைய பேர் சொல்லியிருப்பேன். அவர்கிட்ட ப்ரெசென்ட்டில் கற்றுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் ரஞ்சித் கிட்ட இருந்து சினிமா கற்றுக்கிட்டு இருக்கலாம்னு சொல்லுவேன். சர்பேட்டா பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ படம் பண்ணுற டேரக்டருங்களாம் தான் சக டேரக்டரை பாராட்ட மாட்டாங்க. அவங்க படம்லாம் வந்தால் என்னத்தை பெருசாக எடுத்துருக்காங்க, அது நல்லாவாக இருக்குது. அது என்னன்னா அவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும், நம்ம இன்னும் கம்மியாக இருக்குமோ. ஆனால் எனக்கு இது ரஞ்சித் படம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். வேற இல்லை, எப்படி இருக்குது பாரு, நம்ம இன்னும் பண்ணணும்ல, அந்த ஒரு பொறாமை வராது, ஒரு ஆசை வரும்ல. அதுவும் கரண்ட் டேரக்டர்கிட்ட வராது, அவர்கிட்ட எனக்கு வரும். அது சொல்லிட்டான்னு சொல்லுவேன், கற்றுக்கணுண்டா பாரு, இதில் பாரு, இந்த இடத்துல கவனி, இந்த இடத்துல எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்காங்க பாரு, எவ்வளோ பொறுப்பாக அந்த சீனை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க பாரு. பார்க்கும் போதெல்லாம் சரி தியேட்டரில் வரல, அமேசானில் வந்திருக்கு. என்ன அமேசான்னாலும் இவ்வளோ டைமில் ஒரு தியேட்டர்னால் கட் பண்ணியிருப்பாங்க. 3 மணி நேரம்லாம் வந்திருக்காது, 2.5 மணி நேரம் தான் கணக்கு. பாப்கார்ன் வாங்கி விற்கிறதுக்கு கரெக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஃபுல்லாக பார்த்துட்டு அனுப்பிச்சிக்க வேண்டியது தான். வேறு நவரசா அதெல்லாம் அந்த பக்கம் போகல, அதெல்லாம் பேசலை. நானும் பேச மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும். டெம்பிள் மிக்கிலே எங்கள்கிட்ட வீடியோ போட்டிருப்பேன். இதெல்லாம் நடக்கும்னு நான் டெம்பிள் மிக்கில் வீடியோ போட்டிருப்பேன். அதே தான் நடக்குது. அதை அப்படியே விடுவோம், போராடி மீள்வோம். ஒரு இது மெட்ராஸ் டே கொண்டாடினாங்க, அதை பற்றி எப்போ என்ன பாட்காஸ்ட் போட்டிருக்க வேண்டியது. சென்னை எங்களை வாழ வைத்ததுன்னு ஒரு பேர், இங்கே பிறந்து வளர்ந்ததுன்னு ஒரு நினைவுகள்னு 2ஆக பிரிஞ்சு எனக்கு ஃபுல்லாக போஸ்ட்டு போய்ட்டுருந்துச்சு. ஸோ இந்த நகரம் சிட்டி அதை பற்றி பேசலாம் ஐடியா இருந்துச்சு. நகரம் என்னது? நகரம்னா என்ன? மெட்ராஸ்னால் சிட்டி அப்படின்றோம். சிட்டினா ஆட்டோமேட்டிக்காக நீ வந்த இடம் கிராமமான் இருக்கோம். நம்ம ஊரும்போம். நான் திருச்சினா என் ஊர், நீ மெட்ராஸுக்கு போகிறேன்டா அப்படிமா. சின்ன வயசில் எனக்கு மெட்ராஸ் எப்படி ஞாபகம் இருக்குன்னா, சின்ன வயசில் பெரியப்பா எங்கள் ஆழ்வாத்துக்கு மேலே இருந்தார். அப்போ நான் வரும்போது எனக்கு எப்படி தோணும்னா, பெரிய ரோடு, நிறைய வண்டிங்க, நடுவில் மரம் இருக்கும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கும். எனக்கு சென்னைனா ஃபுல்லாக மரம் இருக்கும், அதுக்குள்ளே பஸ்ஸு போகும். உண்மையிலே எனக்கு அப்படி தான் ஞாபகம் இருந்துச்சு. நிறைய மரம் இருக்கிற ஒரு ஊர். திருச்சியிலலாம் போனால் மரங்கிறது இருக்காது, அது தனியாக காடு வயக்காடுலாம் போகும்போது வரும். ஊருக்குள்ளே இருக்காது, சிட்டிக்குள்ளே இருக்காது மரம். சென்னை போனால் பார்க்கலாம், மரம் இருக்கும், அப்படியே அது கீழே பஸ்ஸு போகும். இந்த ஷேடோ ஃபீல் இருக்கும்ல, நிறைய மரம் இருந்தால் அதுக்குள்ளே பஸ்ஸு போனால் அப்படியே ஜில்லுன்னு இருக்கும், அந்த ஃபீல் இருக்கும். ஆனால் இப்போ பார்க்குற அந்த ஊர் இப்போ பார்க்குற சுத்தமாக அது இல்லை, எல்லாத்தையும் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் இப்போ வேறு ஏதோ மாதிரி இருக்கும். சின்ன வயசு ஞாபகம் தான், ஆசையாக பார்ப்பேன். எனக்கு அவ்வளோதான் மேடம். அப்புறம் காலேஜுக்காக தான் அங்கே சென்னை வர மாதிரி இருந்துச்சு. சென்னை ஸோ நகரம் நிலம். ஸோ இந்த நகரம் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும்? செய்யப்போதும் போல மறுபடியும் ஆரம்பிப்போம், வரலாறுக்கு போவோம். ஆரம்பத்தில் காடாக இருந்துச்சு, விவசாயம் வந்துச்சு, பேக் டு பழைய ஹிஸ்ட்ரி. சூரியனை கும்பிட்டாங்க, கடவுள் வந்துச்சுலாம் போயிட்டாங்க. அப்புறம் ராஜா வரான். ராஜா எனக்குன்னு நான் பார்த்துக்கிறேன் அவங்க எல்லாரையும் ஒருத்தன் வரான். கொஞ்சம் வருஷம் அவன் தன்னை முக்கியமாக பார்க்க ஆரம்பிக்கிறான். டேய் தானே எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா
ராஜாடான்றான். சரி ஓகே கூல் படி, யூ டேக் கேர் ஆஃப் அவர் லேண்ட். ஸோ இந்த விவசாயம் பண்ண அத்தனை மக்களும் குடும்பம், பெண்களை கண்ட்ரோல் எடுத்துக்கிறது, பெண்களை ஒரு பொருளாக பார்க்குறது, இவன் எந்த உரிமை கொண்டாடுறது, குடும்பம், தாய் தந்தை, என் புள்ள நான் தான் உன் கூட படுத்தேன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு வெர்ஜினிட்டி, கல்யாணம் எல்லாம் ஒவ்வொன்றா வருது, குடும்ப அமைப்பு வருது. ராஜா அவனா சரி உங்களை நான் பார்த்துக்கிறேன், இன்னும் கொஞ்சம் கவனிச்சிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வர்ற காசில் அவனுக்கு தோணுற பொண்ணுங்க அவனுக்கு அதெல்லாம் இருந்திருக்கு. ராஜா கேட்குற பொண்ணெல்லாம் அங்கே போய் ஆகணும். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற வெர்ஜின்லாம் ராஜா வீட்டுக்கு போன மாதிரி கதையெல்லாம் உலகம் ஃபுல்லாலாம் இருக்குது. டார்க் ஏஜஸ் நீங்கள் ஃபியூட்லிசம்லாம் போய் ஏகப்பட்ட கதைகள்லாம் இருக்கும். கண்டிப்பாக ஆடாமையாக இருந்துருவானுங்க. இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட அட்ராசிட்டிலாம் போய்ட்டு இருக்கும்போது நான் பார்த்துக்கிறேன். அப்போ அவன் சொன்னால் சரி நான் பெரிய இல்லை, அப்போ எனக்குன்னு வீடு நான் உங்களை மாதிரி இருக்கணும். ஓகே ஐ பில்ட் அ கேஸ்டில், ஃபோர்ட்டுன்னு அரண்மனைகள் வர ஆரம்பிக்குது. அப்போ காம்பவுண்டு கட்டுறான், ஊருக்கு கட்டலாம், அவன் அரண்மனைக்கு கட்டிக்கிறான். ஸோ இதை தாண்டி யாரும் வரக்கூடாது. ஸோ உனக்கு கட்டிக்கிறா, எங்களுக்கு கொஞ்சம் கட்டி விடு, கட்டு. காம்பவுண்டு வருது. ஸோ அந்த காம்பவுண்டு வந்து ஒரு ஊராக வருது. அந்த காம்பவுண்டை உடச்சிட்டு உள்ளே போனாங்கன்னா முதல்ல மக்கள், அதுக்கப்புறம் தான் கடைசியாக ராஜா. சூப்பர் மரியோ ட்ராகனை காப்பாற்றுற மாதிரி இப்படி தான் இருந்துச்சு. ஃபியூடலிசம், டார்க் ஏஜஸ், எம்பையர்ஸ், ரோம், க்ரீக், பிசாண்டைன் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரில் வரும். ஃபியூடலிசம் அப்படின்னா ஃபியூடலிசம் மாதிரியே விளக்குவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா என்ன, இப்போ பணம் கிடையாது, உழைப்பு. ராஜா அவன் ஜனங்கக்கிட்டேருந்து வரி வாங்கிறதுக்கு, மிரட்டுறதுக்கு, அது மாதிரி அடியாளுங்க மாதிரி, இன்னும் இப்போ இருக்கிற ஆண்டைங்க மாதிரி, இந்த ஜமீன்தாருங்க மாதிரி மக்களை, உழைக்கும் மக்களை கண்ட்ரோலில் வச்சுருக்கிற, ராஜாவுக்கு கீழேயும் இருக்கிற ஒரு அடியாள் கும்பல், அது எல்லா ஊர்லேயும் வச்சான். இவ்வளோ தான் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு, உலகம் ஃபுல்லாக ஸ்ட்ரக்சர் தான் இருந்துச்சு. இந்தியாவில் ஜாதி ஸ்பெஷல், அதுக்குள்ளே போக வேணாம், அது அப்புறம் போய் ஆரிப்போம். ஸோ அப்படி இருந்துச்சு. ஸோ இந்த கிராமங்கள் உணவு உற்பத்தி இப்படியே தான் போயிட்டுருக்குது. அப்புறமா தான் படக்குன்னு ஸ்டீமோட பவர் வருது, ஸ்டீல் வருது, இண்டஸ்ட்ரி வருது, ஃபேக்ட்ரிங்கெலாம் வருது. கமான் ஃபேக்ட்ரிகள். ஸோ மனுஷன் பண்ணுறதை மிஷின் பண்ணுது, சூப்பர் ஒய் அப்படின்னு சொல்லி வருது. இண்டஸ்ட்ரி வருது, இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆகுது, தொழிற்சாலை மயமாக்குதல் வருது. கால்மார்க்ஸ் வராரு. ஸோ இண்டஸ்ட்ரி, ஃபேக்ட்ரி அப்படின்னு வரும்பொழுது அங்கே வேலை செய்ய மக்கள் தேவைப்படுறாங்க. ஸோ அந்த உணவு மட்டுமே யூஸ் பண்ணிருந்தவங்க இதுக்கு வராங்க. இங்கேருந்து சிட்டி, நகரங்கள் ஃபார்ம் ஆகுது. இப்போ மெட்ராஸ்னால் நகரம்னா என்ன, வண்டி ஓடும், அது இருக்கும், இது இருக்கும்னு என்ன அர்த்தம்? எல்லாம் பெருசாக இருக்கும். பணம் பார்க்குற ஒரு இடம் தான் நகரம். அங்கே போனால் நிறைய சம்பாதிக்கலாம், அப்படி தான் ஊரில் வச்சுப்பாங்க. மெட்ராஸ் போனால் பீச் பார்க்கலாம், எம்ஜிஆர் சமாதியில் காது வச்சா வாட்ச் கேட்குங்களாம் வேறு. மெட்ராஸ் போனால் சம்பாதிக்கலாம். பணம் புழங்கும் ஒரு நிலம் நகரம். ஸோ இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்ததுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஆகுது, சிட்டிகள் வருது, மக்கள் கும்பலாக ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறாங்க. ஸோ இந்த கிராமத்தில் ராஜா கிட்ட சோத்தில் பாதி மூட்டையை கொடுத்துட்டு இருந்தவங்களுக்கு ஃபேக்ட்ரி புதுசாக இருக்குது. ஆனால் அவன் காசு கொடுக்குறான். இந்த ராஜாவோட டார்ச்சர் இல்லை, அங்கே முதலாளி இன்னொருத்த உட்காந்துருக்கான். இவன் வேறு மாதிரி ஒரு ராஜா. அவனுக்கு அரண்மனையும் தேவையில்லை, ஆனால் ஒரு சேரில் உட்காந்து எல்லாத்தையும் நோட்டம் பார்த்துக்கிட்டு இருப்பான். அவன்கிட்ட சம்பளம் கொடுக்குறான். ஊருக்கும் போக முடியாது, ஓகே இங்கேயே தங்கிப்போம். மக்களும் தங்குறாங்க. குட்டி குட்டியான இடம் வருது, சந்து வருது, பொந்து வருது, சின்ன சின்ன இடத்துல மக்களை போட்டு அடைக்கிறானுங்க. பணக்காரனை அடித்து போட்டால் அது அப்பார்ட்மெண்ட் ஆகுது. இப்படியே போகுது. அப்புறம் தான் கால்மார்க்ஸ் வராரு, எங்கெல்ஸ் வராருன்னு கொத்தா நான் டார்ச்சர் பண்ணிக்கிறீங்க, உங்களை ஏமாத்துறானுங்க தொழிலாளர்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வருது, தோழர்கள் வராங்க, கம்யூனிசம் வளருது, கேபிட்டலிசமும் வளருது. இது ஒரு தனி வரலாறு. ஆனால் இந்த நகரம் அப்படிங்கிறது கிராமம், வில்லேஜிலேருந்து இந்த இண்டஸ்ட்ரி, மிஷின், இரும்பு, அந்த ஒரு சிம்பாலிசம்லாம் நகரம் வந்து வளரும். அப்போல்லாம் பார்த்தா பெரிய பேரரசுலாம் இருந்திருக்கும். இந்த ஈஜிப்ட் முக்கியமானவன், அவன் பிரமிட்லாம் கட்டிக்கிட்டு இருந்தான், அது ஈஜிப்டு. அப்போ வந்து ரோம், கிரீஸ், அவன் தான் பெரிய கை. நகரம், சிவிலைசேஷன், நாகரிகம்னு ஒருத்தன் உருவாக்குறான் அப்படின்னா ரோம் தான், கிரீஸ் தான் முதல்ல வரான். கிரேக்க மக்கள். அதுக்கு முன்னாடியே எகிப்தில் இருந்திருக்கு ஃபேரோ, கெய்ரோ, நைல் நதி. முக்கியமாக அந்த நகரம்லாம் இந்த 6 ரிவர்ங்கிற ஒரு விஷயத்துக்கிட்ட தான் ஃபார்ம் ஆகும். ஏன்னா அங்கே தான் விவசாயம் பண்ண முடியும், ஆற்றுல தான். ஸோ எகிப்து மக்களுக்கு நைல் ஓடிச்சு,
நமக்கு கங்கை ஓடிச்சு காவிரி ஓடிச்சு அந்த பக்கம்லாம் அப்படியே ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அங்கே இருந்தாங்க. அப்புறம் பேபிலோன் ஒன்று இருந்துச்சு, அலெக்சாண்ட்ரியான்னு ஒன்று இருந்துச்சு. அலெக்சாண்ட்ரியாவில் மிகப்பெரிய நூலகம் இருந்துச்சு. அதை வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் லைப்ரரி டைமில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுதான் அந்த அலெக்சாண்ட்ரியா லைப்ரரி அழியும் போது தான் கிரேக்க ரோம நாகரிகத்தின் மெமரிஸ்லாம் அழியுது. சொல்லியிருந்தேனே ஒரு லைப்ரரியை காலி பண்ண ஒரு மெமரி காலி ஆகுதுன்னு, அதான் அந்த கதை. ஸோ க்ரீக் இருந்துச்சு, கிரேக்கர்கள் அப்புறம் ரோம் வரானுங்க, இவங்க ரோமன்ஸ், அவன் வரான். அவன் கிளாடியேட்டரை போட்டு சிங்கம்புலி கூட சண்டை போட்டு அவன் சாவை வேடிக்கையாக பார்க்க ஆரம்பிக்கிறான். க்ரீக் வந்து அவனோட நாகரிகத்தில் ஸ்டேஜ் பிளே கொண்டு வரான், தேட்டர் கொண்டு வரான். அரிஸ்டோஃபேன்ஸ் வராரு, நம்ம சோஃபகல்ஸ், இவங்க எல்லாருமே பிளேஸ் எழுதுகிறாங்க. நம்ம அரிஸ்டாட்டில் வராரு, சாக்ரட்டிஸ் வராரு, ஃபிலாசபர்ஸ் வராங்க, டிபேட் பண்ணுறாங்க, ஃபிலாசபி ஸ்கூல் வருது, சயின்டிஸ்ட் வராங்க. ஆரம்பத்தில் தேல்ஸ்னு மேத்தமெட்டிஷியன்ஸ்லாம் வராங்க. இதெல்லாம் நகரத்தில் தான் ஃபார்ம் ஆகும். நகரம் இஸ் ஹப் ஆஃப் நெட்வொர்க் ஆஃப் பீப்புள். ராஜா கிட்ட இருந்து சப்போர்ட்டு, எல்லோரும் ஒன்று கூடுற இடம். ஸோ இந்த உணவு உற்பத்தி, சாப்பாடு வர இடம் தனியாக ஒதுங்க ஆரம்பிச்சிருச்சு லேகாக. சிட்டிக்குள்ளே இவங்க ஃபன் பண்ணுறாங்க. இவங்களுக்கெல்லாம் வேலை வந்து கை கால் வேலை இல்லை, மூளை வேலை. அரிஸ்டாட்டில் சாக்ரட்டிஸ் டிபேட் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க, அதுக்கு காசு ராஜா பார்த்துப்பான். ராஜாங்களோட க்ளோஸாக இருந்த டான்டே, நம்ம டான்டே இது எழுதினார்ல இன்ஃபர்னோ, அவர் வந்து வரட்டி விட்ருவார். ராஜா நகரத்தை விட்டு வரட்டி விட்ருவார். ஒரு ஓரம் ஊரில் சொந்த நகரத்தை மறந்து கவலையில் இறந்து போனான்னு ஒரு பெரிய புக் ஒன்று இருக்கும். ஸோ நகரம் வந்து எல்லாருக்கும் ஒரு மெமரி இருக்கும். இட்டாலோ கால்வினோ, இன்விசிபிள் சிட்டிஸ். மார்க்கோ போலோ, மிகப்பெரிய ட்ராவலரு, அட்டோலியம் பண்ணவன், கான்கொஸ்ட் எல்லாம் ஓகே. குப்லாய் கான், மங்கோலியன் எம்பரர். அப்போ அவன் தான் வேர்ல்டு பாதி கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க. அவன்கிட்ட தான் ட்ராவல் பண்ணதை போய் அவன்கிட்ட சொல்லுவான். இவர் ராஜா, நான் இங்கெல்லாம் போனேன் தெரியுமா, இவன் தான் ஃபண்டு கொடுப்பான், போயிட்டு வருவார். குப்லாய்க்கெல்லாம் நவர முடியாதுல்ல, ட்ராவல் பண்ண முடியாது. ராஜா இல்லை, அவனை போடுறதுக்கு உலகமே காத்திருக்கு. ஸோ வந்து கேட்பான், கதை கேட்பான். சொல்லி ஐயோ மார்க்க போல ஊர்லாம் சுற்றினியே சொல்லு, எங்கெல்லாம் போனேன்னு சொல்லு, பார்ப்போம் கேட்போம்ல, சொல்கிறேன் ராஜா அப்படின்னு சொல்லிட்டுன்னு கதை சொல்லி நிறைய அடித்து விடுவான். நிறைய அம்பாட்டு சொல்லுவான் சிட்டிஸை பற்றிலாம். இல்லாத நகரங்களை எல்லாம் புனைவான், ஃபிக்ஷனாக சொல்லுவான். ஒரு ஊரில் வெறும் கண்ணாடி மட்டும் இருக்கும், ஒரு ஊரில் வெறும் நினைவுகள் மட்டும் இருக்கும், ஒரு பொண்ணு நடந்து போன இடத்த மட்டும் ஒரு 10 பேர் தேடிட்டு இருப்பாங்க ஒரு ஊரில். ஒவ்வொரு ஊருக்கு சின்ன சின்ன கதை. ஊருக்கு தான் நான் படிச்சிருக்கேன், அந்த புக்கை படித்து பாருங்கள். அது இன்விசிபிள் சிட்டிஸ் பை இட்டாலோ கால்வினோ. இது ஏன் அந்த மார்க்கோ போலோ மேட்ரு இழுத்தாருன்னா, மார்க்கோ போலோ உலகம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணார். அவரோட நான் ஊர் இங்கெல்லாம் போனேன்னு சொல்லிட்டு நிறைய இடம் எழுதியிருக்கார் அவரோட புக்கில். ஆனால் முக்கால்வாசி அவர் அந்த ஊருக்கெல்லாம் போகவே இல்லை அப்படிங்கிறத இப்போ ப்ரூவ் பண்ணுறாங்க. சைனா போகிறேன்னு எழுதுவார், ஆனால் இதெல்லாம் பார்த்தேன் பாரு. ஆனால் லாஜ் இப்படி எங்கள் சைனாவில் இப்போ இதெல்லாம் இருந்திருக்காது. அப்போ ஏமாந்துருக்கலாம், ஏன்னா இப்போ உலகம் கனெக்ட் ஆகும், இன்டர்நெட்டை வரும், உலகம் ஃபுல்லாக ஒன்றா பேசிப்பாங்கன்னு ஐடியா அப்போ மார்க்கோ போலோ இருந்திருக்காரு. பைபிள் அடிச்சு விட்ருக்கான் சில ஊருக்குலாம் அதெல்லாம் போனேன்னு. ஸோ அவன் எப்படியும் போய் சொல்லியிருக்கலாம், என்னென்னா யார் பார்க்க போகிறா. ஆனால் கால்வினோக்கு என்ன தோணுதுன்னா, இது ஒரு இமேஜினேஷன் தானே. ஒரு நகரத்தை நினைவிலிருந்து ஒருவன் வந்து படைக்கிறான், அவன் ட்ராவல் பண்ணுறவன் சொல்லிட்டு அந்த புக்கு ஃபுல்லாக ஃபிக்ஷனல் சிட்டிஸாகவே இருக்கும். ஒரு நகரம் ஃபுல்லாக, ஒவ்வொரு நகரத்துக்கும் ஒரு கதையோட தமிழ் டிரான்ஸ்லேஷனும் இருக்கும். அது படித்து பாருங்கள். ஸோ அப்புறம் ஒவ்வொரு இந்த அவங்களாம் தெரியும், நார்மலாக நம்ம விட்டு ஃபாரின் பக்கமாக சுற்றிக்கிட்டு இருப்பேன் நான் அவங்களுக்கு படிக்கிறதுக்கெலாம் சொல்கிறதுக்கெலாம். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ரைட்டர் வந்து நினைவாக உட்காந்துருப்பார். நம்ம ஜேம்ஸ் ஜாய்ஸ், அவர்னா டப்ளின் அப்படிம்பாங்க, அவர் அங்கே தான் இருந்தார். அந்த ஊரை பற்றி அதிகமாக எழுதுறது அவர் தான். இப்போது நம்ம சோவியத் ரஷ்யானா இவங்க போரிஸ் பாஸ்டர்னாக் சொல்லுவாங்க, ரஷ்யாவை தோஸ்தோவ்ஸ்கி மாதிரி அழகாக காட்டினதில்லை, பீட்டர்ஸ்பர்க் மாதிரி அவரை மாதிரி யாரும் சொன்னதில்லை அப்படிம்பாங்க. ஏன் நம்ம ஊர்லேயே அவ்வளோ ரைட்டருங்க இருக்கிறாங்களே. ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒரு ரைட்டர் ஒருத்தர் இருப்பான். அவன் டெய்லி ட்ராவல் பண்ணி ஒவ்வொரு இந்த லேண்டோட ஒவ்வொரு பிட்டும் அவனுக்கு ஞாபகத்தில் இருக்கும். சொல்கிறேன், எனக்கு பிடிச்ச ரைட்டர் பிரமிலே நடந்தே கடந்திருக்கார். சென்னையை நடந்தே போவாரான், எல்லா இருக்கும் நடந்துருவாரான். நடக்கார கையில் காசு இருக்காது, நடந்துக்கிட்டே இருப்பார். வாழ்நாள் முழுதும் சென்னையை நடந்தே கடந்தவர் பிரமில்லாம் சொல்லுவாங்க. அவன்லாம் ட்ராவல் கும்பலே இல்லை. நான் எனக்கு பார்க்க ஆச்சரியமாக இருக்கும். நடந்தாய் வாழி காவேரி புக்குன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒருத்தர் காவிரி கரையோரமாக காவிரி எங்கேருந்து உருவாகுச்சோ முடிகிற வரைக்கும் நடந்தே அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் புக்காக போட்டிருக்காரு. அது என்னன்னு தெரியல, காவேரி குறிப்புகளா நடந்தாய் வழி காவேரியா எனக்கு தெரியல.
பஷீர் அவர் இருந்த ஊரை வந்து பஷீர் மாதிரி காட்டினது யாரும் இல்லை அப்படிம்பாங்க. இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அமைப்பாக வரும். இதான் நீங்கள் ஒரு விஷயம் போய் படிங்க, சைக்கோ ஜாகிரஃபி அப்படின்னு ஒன்று இருக்குது. சைக்கோ தான், PSYCHO, சைக்கோ ஜாகிரஃபி. இந்த அயன் சிங்க்லர் அப்படின்னு ஒருத்தர் பிரிட்டிஷ், அவர் நம்ம ஆலன் மூர், நம்ம காமிக் ரைட்டர் ஆலன் மூர், இவங்களாம் கேங். அவர் என்ன சொல்லுவார், ஆலன் மூர்லாம் அதுக்குள்ளே சைக்கோ ஜாகிரஃபிக்குள்ளே இருப்பார். என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நகரம் பல நூற்றாண்டுகளாக பல நினைவுகளை சுமந்துள்ளது அப்படிங்கிறார். பாயிண்ட்டு தான். நகரமில் நடந்தீங்கன்னா நடக்கும் பொழுது ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு அடியிலையுமே பல நூற்றாண்டு கதைகள் புதைந்துள்ளன. அதை தேடி 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 போய் பார்க்கறது இந்த சைக்கோ ஜாகிரஃபின்னு ஒரு டேர்ம் கொண்டு வந்து அதுக்குன்னு ஒரு ட்ராவலர்ஸ் ஃபார்ம் ஆகுறாங்க. அயன் சிங்க்லேர் வந்து இங்கிலாண்டை ஃபுல்லாக நடந்தே போவான். ஒவ்வொரு சந்தா ஒவ்வொரு இடமா சொல்லி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு வரலாறு சொல்லுவான். இந்த இடத்துல இது நடந்துச்சு, இது நடந்துச்சு, இது நடந்துச்சு, இது நடந்துச்சு. ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு இப்போ ஐசோஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, சென்னையில் விவேகானந்தர் இருக்கிற இடம். நார்மலாக ஐசோஸ் அப்படின்னா அப்போ வந்து ஐஸ் வந்து பிரிட்டிஷ்காரன் கொண்டு வருவான் நம்ம ஊருக்கு இம்போர்ட் பண்ணி. அவனுக்கு வெயில் தாங்காது, அவனுக்கு ஐஸ் தேவை. அந்த ஐஸை ஸ்டோர் பண்ணுற இடம் தான் அந்த இடமா. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து வேடிக்கை பார்ப்பாங்களா ஐஸ் கட்டியை. இந்தியன்ஸ்க்கு அது புதுசு. அந்த ஐசோஸுங்கிறத பிரிட்டிஷ்காரெல்லாம் இடிச்சிட்டான். மிஞ்சி போனது விவேகானந்தர் இங்கே தான் தங்கியிருப்பார் போல். அதனால் அந்த ஐசோஸ் மட்டும் அப்படியே நினைவாக விடந்தாலும் அந்த ஒரு இடம் மட்டும் தப்பிச்சிருச்சு. அங்கே வச்சுருப்பாங்களாம். அதை எட்டி பார்க்குறதுக்கு இப்போ காசு வாங்கியிருக்காங்க. ஆனால் கணக்கில் திருடிட்டுலாம் போயிடுவாங்களாம் ஐஸை. நைட்டாக அதை போலீஸ் பிடிச்சிட்டு வரும் போல். அது திருடி இருக்கானுங்க நம்ம ஊருக்காரங்க. ஐஸு சார் பார்த்ததில்ல சார். இது ராமகிருஷ்ணன் சொன்னார், அது புக்கில் படித்தேன். ஸோ இப்போ அந்த இடத்துக்கு போகும்போது இன்றைக்கி இது சாதாரண ஒரு பஸ் ஸ்டாண்டாக இருக்கலாம், ஒரு இடமா இருக்கலாம், இல்லை அது மூடப்பட்ட ஒரு அருங்காட்சியமாக இருக்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு வரலாறு ஒன்று இருக்குது. இதுதான் சைக்கோ ஜாகிரஃபி. ஆலன் மூர்லாம் இதை பற்றி நிறைய எழுதியிருப்பார். அவரோட ஜெருசலம்னு ஒரு நாவல் இருக்குது. 300-400 பேஜ், சுத்தமாக புரியாது, படிக்கவும் தேவையில்லை. அதில் அந்த விஷயத்தை டீல் பண்ணியிருப்பார். ஒரு பல நூற்றாண்டு கதைகள் அவர் வீட்டில் இருக்கிற சுற்றி இருக்கிற சந்துக்குள்ளேயே என்னென்ன நடந்திருக்கும்னு சொல்லி எழுதுவார். அது இங்கிலாந்து வந்து உங்களுக்கு அல்பியான் அப்படிமானுங்க, எல்லா விதமான கலாச்சாரமும் ஒன்றா இருந்த ஒரு ஊர். ஷேக்ஸ்பியர் இருந்தது அங்கே தான், எலிசபெத் ராணி இருந்தது அங்கே தான், ஜேம்ஸ் ராஜா இருந்தது அங்கே தான், ஃபேமஸான சயின்டிஸ்ட்டுங்கலேருந்து கிரிக்கெட் டீம்லேருந்து உலகத்தை ஆண்டவங்களோட ஜாண்டி அக்கிள்ட்லேருந்து ப்ரூனோ வந்துட்டு போனது எல்லாமே அந்த ஊரில் தான். ஸோ அந்த ஊரில் எந்த ஒரு பில்டிங் எடுத்தாலும் ஒரு வரலாறு வேணும். ஒரு 10-15 பேர் வரலாறு இருக்கும். சைக்கோ ஜாகிரஃபி வீடியோஸ்னு போட்டு அழகாக இருக்கும். அது கொஞ்சம் பாருங்கள். மாதிரி சென்னையை நடந்தே போனோம்னா பல ஆயிரம் கதை இருக்கும். ஒவ்வொரு சந்துக்கும் அது இருக்கும். இப்போ இதுக்கு அதை பற்றி சொல்லலாம், பொறுமையாக சொல்லலாம், ஒரு பாட்காஸ்ட்டில் சொல்லலாம் எப்போதும் போல். அது பாருங்கள். அப்புறம் இந்த நிலம் என்ன சொல்கிறது, சிவிலைசேஷனுக்கே ஹப்பாக இருக்கிற ஊரில் இருந்தெல்லாம் நிறைய விஷயம் வந்து கிளம்பி வரும். இப்போ ப்ராக் அப்படின்னு ஒரு ஊர் இருந்துச்சு, செக்கோஸ்லோவேக்கியா நினைக்கிறேன், மாஸ்கோ, அப்புறம் பெர்லின். ஜெர்மனிலலாம் பார்த்தீங்கன்னா பீத்தோவன் வந்தது அங்கே தான், நீட்சே வந்தது அங்கே தான், காஃப்கா வந்தது அங்கே தான். காஃப்கா செக்கோஸ்லோவேக்கியாவா, ஜெர்மனி ஏதோ ஒன்று. சில ஊர் சில சந்திலே முக்கியமான ஞானிகள்லாம் பக்கத்து வீட்டில் இருந்துருப்பானுங்க. ஒரு ஏரியாவே ஞானிகள் வாழ்கிற ஏரியாவில் இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு நகரத்துக்கும் ஒரு கதை உண்டு. அந்த நகரத்தில் வாழ்ந்த ரைட்டர் அந்த நகரத்தை காலத்துக்கும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி பண்ணிவிடுவான். நம்ம ஊர் ரைட்டருங்கெல்லாம் சில கிராமத்தெல்லாம் ஃபேமஸ் ஆக்கிடுவாங்க. நான் ஒரு கசாக்கி இதிகாசம் புக் வச்சுருக்கேன், சொன்னாங்க அந்த கிராமம் இன்னி வரைக்கும் ஃபேமஸ், அந்த கேரக்டர் இன்னி வரைக்கும் இருக்கிறாங்க. அந்த நாவலில் அந்த ரைட்டர் வந்து அவங்க வந்து இம்மோர்டல் பண்ணிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்டு. இப்போ பஷீர் இருந்த ஊருக்கு போனால் அவர் சொன்ன சந்துகுந்து எல்லாமே நீங்கள் போகும்போதே பார்க்கலாம் அப்படிம்பாங்க. அப்புறம் இந்த பாலுமேந்திராவோட ஊட்டி சொல்லுவாங்க. நீங்கள் பாலுமேந்திராவோட ஊட்டியை அவர் வழியாக பார்த்தா தான் அழகாக இருக்கும். அதே இடத்துல நேரில் பார்த்தா இதுவும் அந்த படத்தில் வந்துச்சு மாதிரி இருக்கும். அவர் பார்க்குற ஊட்டி அழகாக இருக்குமாங்க. அந்த மாதிரி ஒரு கதைகள் தான் இது. ஸோ இந்த லேண்டை பற்றிலாம் பேசலான்னு தோணுச்சு. தூக்க கலக்கம் கட்டுப்பு, ஒரு ஃப்ளோ வரல, பரவாயில்ல, ஏதோ கேட்டுக்குங்க. பார்த்தா லேண்டு, நிலம், ஏன் நிலம், ஏன் நாடு, ஏன் ஊர் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பிடிச்சிக்கிட்டு தொங்குறான். ஒரே பூமி தான், ஒரே ஜனங்க தான். நான் கருப்பாக இருப்பான், தான் வெள்ளையாக இருப்பான், கருப்பும் வெள்ளையாக இருப்பான். எல்லாமே ஆஃப்ரிக்காக்காரன் நமக்கு போட்ட பிச்சை. எல்லாம் அங்கேருந்து கிளம்பி வந்த கம்நாட்டுக்கு தான் நம்ம பிரிஞ்சு
இது என் பாடு, இது உன் பாடு, இந்த பக்கம் நீ இருந்துக்கோ, நான் இருந்துக்கோ. இந்த பூமிக்கு வெளியில், மில்கி வேக்கு வெளியில் அண்டத்துலேருந்து ஒருத்தன் பார்த்தானா, என்னடா டம்மு தூண்டும் பார்த்தானீங்க, என்னடா உங்களுக்குள்ள தான் பாடுற செட் பண்ணிட்டு ஐயன்னா புரியல. அதனால் இப்போ தான் நிலம் படிங்க. இன்றைக்கி இது போதும். ஒரு ஃப்ளோவில் அப்படியே பேசினேன் ஜாலியாக. அடுத்து வரேன், தொடர்ந்து வரேன், நல்ல டாப்பிக்கோடு வரேன். வேறு என்ன, எனக்கு புதுசாக எதுவும் படம் எதுவும் பார்க்கல, டாக்குமெண்ட் எதுவும் பார்க்கல. பாட்டு யுவன் பாட்டு 2 நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் அவ்வளோதான் போகுது தொடர்களே. பாருங்கள், சீக்கிரம் நல்ல நியூஸோட வரேன், வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன். திருப்பி 2-3 நாள் அடுத்த பாட்காஸ்ட் போடுறேன். நன்றி. இது உங்கள் விஜயவதராஜன் ஓக்கலொலி. அப்புறம் சப்போர்ட் ஓக்கலொலி. அதுக்கு மேலே உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல போகிறதில்ல. ஸோ சப்போர்ட் ஓக்கலொலி. உங்களால் முடிந்ததை எனக்கு அனுப்பி, அதான் படம் மன்றில் வெப் சீரிஸ் பண்ணியெல்லாம் கேட்கக்கூடாது. ஸோ விட உங்களுக்கு பாட்காஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன், நீங்களாக பார்த்து அதை பண்ணி விடுங்க. ஓகே, நன்றி. இது உங்கள் விஜய் வரதராஜின் ஓக்கலொலி. விஜய் வரதராஜ் ஓக்கலொலி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் ஓக்கலொலி. आप है तमिल पीपल का लिसनिंग है, विजय वदराज वकीलोली का पॉडकास्ट ये कहना है.